ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, sin 3x cos 4x அப்படின்ற ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ யூசுவலா வந்து ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்ஷன் வந்து பவர்ஸ்ல இருந்தாலோ, இல்ல வந்து மல்டிபிள்ஸ்ல இருந்தாலும் நம்மளால வந்து என்ன பண்ண முடியாது? இன்டகிரேட் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னா, இங்க நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டீஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணி, இத வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸா கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம், நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டகிரேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இத எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ நம்மளோட சொல்யூஷன் என்னன்னா, இங்க I is equals to sin 3x into cos 4x அப்படின்ற கொஸ்டின் தான் நமக்கு குடுத்துருக்காங்க. இப்போ இந்த sin 3xம் cos 4xம் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. சப்போஸ் இந்த மாதிரி மல்டிபிள்ல இருந்தா நமக்கு இம்மீடியட்டா ஞாபகத்துக்கு வர வேண்டியது என்னன்னா, sin A cos B ஐடென்டிட்டி தான். ஓகே. trigonometrically இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஐடென்டிட்டி. So sin A cos B யோட ஐடென்டிட்டி என்னன்னா, இட் இஸ் half of sin of A plus B plus sin of A minus B. ஸோ இப்போ இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்றதுக்கான பர்ப்பஸ் என்னன்னா, இப்போ பாருங்க sin A cos B அப்படின்னு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறத சம் ஆஃப் டெர்ம்ஸ்ல இண்டிவிஜுவல் ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோவா இத மாத்துது. அதனால தான் நம்ம இந்த ஐடென்டிட்டிய யூஸ் பண்றோம். ஓகே. மறந்துறாதீங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் வருவோம். I is equals to நம்மளோட ஐடென்டிட்டில நீங்களே எடுத்து பாருங்க. half of இன்டெக்ரல். இங்க வந்து A வந்து நம்மளுடைய 3x, B வந்து 4x. அப்படியே கம்பேர் பண்ணுங்க. ஓகே. ஸோ sin ஆஃப் A வந்து நமக்கு என்னது 3x பிளஸ் B வந்து இட் இஸ் 4x. ஓகே. பிளஸ் இங்க என்ன வரும்னா sin ஆஃப் 3x மைனஸ் 4x. ஓகே. எழுதும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா எழுதுங்க. ஏன்னா, இங்க வந்து நம்ம A எது, B எதுன்றத நம்ம மாத்தி எழுதிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்கும். என்னன்றத நான் சொல்றேன் பாருங்க. அடுத்த ஸ்டெப்ல. half of integral இது என்ன வரும்னா sin 7xன்னு வந்துரும். ஓகே. பிளஸ் இங்க என்ன வரும்னா இட் இஸ் sin நெகட்டிவ் x அப்படின்னு வரும். ஏன்னா 3x மைனஸ் 4x வந்து இட் இஸ் நெகட்டிவ் x. ஓகே. dx. சப்போஸ் இத நம்ம வந்து மாத்தி எடுத்திருந்தோம்னு வச்சுக்கோங்க. a, bன்னு மாத்தி எடுத்திருந்தோம்னா, நமக்கு இங்க வெறும் x தான் கிடைச்சிருக்கும். ஓகே. வெறும் x கிடைச்சிருந்தா நம்ம அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம். பட் இங்க sin நெகட்டிவ் x வர்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, half of integral sin 7x ஓகே மைனஸ் sin x. ஓகே ஃபைன். ஸோ இப்போ இத நார்மலா நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். ஏன்னா sin தீட்டாவுடைய இன்டகிரேஷன் நமக்கு என்னன்றது நமக்கு தெரியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் sin x வந்து இன்டகிரேட் பண்ணா நமக்கு மைனஸ் cos x. இது யூசுவலா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ இப்போ I இஸ் ஈக்குவல்ஸ் டூ நம்மளோட இன்டகிரல் எப்படி இருக்கு பாருங்க. இட் இஸ் sin 7xன்னு இருக்கு. ஸோ இட் இஸ் மைனஸ் cos 7x டிவைடட் பை 7. ஸோ உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட் ப்ராப்ளம்ல ஒரு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்தேன். என்ன கான்செப்ட்னா, இங்க தீட்டா இருக்கிற இடத்த ஏஎக்ஸோ இல்லன்னா ஏஎக்ஸ் பிளஸ் பியோ வந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா, டைரக்ட்டாவே இன்டகிரேட் பண்ணலாம். இப்படி இன்டகிரேட் பண்ணிட்டு, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அத வந்து நான் டிவைட் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகே. நான் வந்து லாஸ்ட் ப்ராப்ளம்ல இந்த கான்செப்ட் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இத வந்து நீங்க உங்களோட பிளேலிஸ்ட்ல குடுத்துருக்கோம். அந்த ப்ராப்ளம. நீங்க போய் அத கோ த்ரூ பண்ணலாம். சரிங்களா? ஓகே. இங்க sin 7x நம்ம இன்டகிரேட் பண்ணா we will be getting minus cos 7x by 7. ஓகே. இங்க sin x நம்ம இன்டகிரேட் பண்ணா we will be getting minus cos x. ஓகே. ஃபைன். சோ இது ஒரு இன்டெஃபினைட் இன்டெக்ரல்ன்றதுனால நம்ம வந்து c போட்டுக்கிறோம். ஓகே. சோ I is equals to இங்க half of இங்க நமக்கு minus cos 7x by 7 plus cos xன்னு வரும். இப்போ பாசிட்டிவ் டெர்ம நான் முன்னாடி போட்டுக்கிறேன். எப்பயுமே நம்ம பாசிட்டிவா இருக்கணும் இல்லையா? அதனால வந்து நம்ம எப்பயுமே பாசிட்டிவ் டெர்ம் முன்னாடி போட்டுக்குவோம். ஸோ இட் இஸ் cos x மைனஸ் cos 7x டிவைடட் பை 7. ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர் ஃபார் த இன்டகிரேஷன் ஆஃப் sin 3x into cos 4x. இதுல ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எப்பயுமே ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் வந்து மல்டிபிள்ல ப்ராடக்ட்ல இருந்தா நம்மளால டைரக்ட்டா இன்டகிரேட் பண்ண முடியாது.
அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நம்ம இந்த ஐடென்டிட்டீஸ் தட் இஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஐடென்டிட்டீஸ்ல sin A, cos B யூஸ் பண்ணி இத நம்ம சிம்ப்ளிஃபை பண்றோம். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணலாம். தேங்க் யூ சோ மச்.